ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் கீழக்கரை வர்சஸ் மதுரை ஒத்தக்கடை. ஸோ இந்த மேட்ச் அதே ஃபார்மில் தான் நடக்க போது. 8 ஓவர் 5 பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் 2 ஓவர் மட்டும் பவர் பிளே. மதுரை ஒத்தக்கடை வந்து பேட்டிங் டீம் ஆள பார்க்குறோம். கீழக்கரை ஃபீல்டிங். ஃபஸ்ட் பாலே டேஸ் பால் உடல போட்டிருக்கு. ஸோ லெக் பையில் சிங்கிள். கீப்பர் கைவாசம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் பண்ணிட்டாருங்க. வேட்டை திருச்சி வந்துச்சு. இதுவும் டாட். செக் பண்ணி கொடுப்பாங்க. யாரு கொடுத்துட்டாங்க. ஸோ லாங் ஆஃப்ல. இந்த மேட்ச்ல முதல் அரை கொண்டு வந்திருக்காரு கார்த்திக். லாங் ஆஃப்ல ஃபீல்டரே வச்சிருக்காங்க லைன் ஓட்டி. சிங்கிள் மட்டும் வரேன். சீட்டு திரும்பி பார்த்தாரு. பிங்கர் ஒன் ஃபுல் பேஸ்ல. ஸோ டால் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. பவர் பிளே ஓவர். ஸோ 8 ரன்ல போட்டிருக்காரு சிராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ ஒரு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 8. இந்த கிட்டே லூஸ் பண்ணாம ஒத்தக்கடை. போன ஓவர் போட்ட பவுலர் நேம் வந்து கமல். ஸோ இப்போ தான் பவுலிங்கில் சிராஜ் வந்திருக்காரு. செகண்ட் பவர் போட ஃபர்ஸ்ட் ஒன் உடனே போட்டிருக்கு. ஸோ லெக் பையில் சிங்கிள். செகண்ட் பால் பேஸ்ல இங்கே டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் போட்டிருக்காரு. செகண்ட் பாக்ஸ் கன்சிடர் ஆயிருக்கு. டாட் மறுபடியும் ஒரு டாட். மூணாவது டாட்டுங்க. ஃபாஸ்டா போறாரு சிராஜ். ஃபீல்டரே வச்சிருக்காங்க மிட் ஆஃப்ல. இந்த மாதிரி சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன் மட்டுமே. முடிச்சு கொடுத்திருக்காரு சிராஜ். நல்லா வருங்க. செகண்ட் பாப்ல நல்லா போட்டிருக்காரு. இந்த ஓவர் 2 ரன்ல போட்டிருக்காரு. 2 ஓவர் 2 பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 10. லூஸ் பண்ணாம பவுலிங் எல்லாம் கமல் அவருக்கு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் 3 டவுன் பண்ணி லாங்கால் ஆடிட்டாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள் சிங்கிளான்னு பார்த்தா இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டுங்க. 1+ ரன் அவுட். ஸ்டெம்ஸில் அடிச்சிருக்காரு தமீம். ஸோ ரஞ்சித் விக்கெட் ரன் அவுட். ஸோ போன பால் ரன் அவுட் மட்டும்தான், சிங்கிள் கிடையாது. ஏன்னா கிரீஸ் அட்டன் பண்ணல. ஸோ அதன் காரணமாக நாட் ரன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஷாட் முயற்சி. ஆடிட்டு சிங்கிள். ஒரு ரன் மட்டும். தட்டி விட்டுருக்காரு பெயின் செஷன்ஸ்ல. கேப்ல பறிச்சு அப்படிங்கிற பவுண்டரி கிடைச்சிருக்கு. கேட்ச் பிடிக்க முடியல. வேகப் வந்துட்டார் அப்படிங்கல. இங்க 2 ஓடிட்டாங்க. இந்த முறை விக்கெட் கிடைச்சிருக்கு. கார்த்திக் விக்கெட். இவரோட லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். பாலுங்க டெலிவரி. ஓவர் முடிச்சிருக்காரு கமல். 3 ஓவர் ஸ்கோர் 18. 2 க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 3 ஓவர் கண்டிப்பா பாப்போம். நல்ல ஸ்கோர். ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் கீழே வந்துருச்சு. பேட்டிங் கீழே டாட் பால். செகண்ட் பால் இன்சைட் ஏஜ். நல்ல ஒரு டெலிவரி. சிங்கிள் மட்டும் ஓடி வச்சிருக்காங்க. ஒரு ரன் வந்திருக்கு. இந்த மாதிரி லெக் சென்டர் பேட் அவுட் ஆறு தடதடா போயிருக்கு. இந்த பால் ஒழுங்கா படல. இதுலயே சிங்கிள். ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங். சரியா கனெக்ட் ஆகல. ரெண்டு ரஷ் பண்ணுவாங்களான்னு பாப்போம். கரெக்ட்டா அந்த ஒரு இதுலயே சிங்கிள் மட்டும் ஸ்டம்ஸ்ல போட்டு போயிருக்கு. சில நேரம் நல்ல ஃபீல்டிங் இப்படி எக்ஸ்ட்ரா ரன் போகும். நீங்க மறுபடியும் ஒரு ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் 2. பவுலர் நேம் இர்ஷாத். ஷாட். முக்கு மேல ராஜா கேட்சாமா. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. ஸ்ட்ரைட்ல ஃபீல்டர் பந்து தெரியலங்க. வெயில்ல பந்து கவனிக்கல. பவுண்டரி. பவுண்டரி கிடைச்சிருங்க. ஃபீல்டருக்கு பாலே தெரியல. ட்ரை பண்ணாமல. நல்ல ஃபீல்டர். ஆஃப்ல இருந்து ஓடி பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரியை கொண்டு வந்தாங்க. சரி இப்போதான் லாஸ்ட் பால்.
அருமையான சிக்ஸ். ஸோ 4க்கு அப்புறம் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச்ல வர முதல் 6. இங்கே 4 ஓவரோட ஸ்கோர் 32. மதுரை ஒத்தக்கடை. பவுலிங் எல்லாம் தமிழ் ஸ்ட்ரைக்கில் நமீன். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப்புங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டார். ஒன் ஹேண்டில் பேட்டில் தெரிச்சு வந்துச்சு. டப்பலாம் வருது. செகண்ட் பால் பால் கொடுத்துட்டாங்க அம்பையர். விக்கெட் கன்சிடர் ஆகாது. சிங்கிள் ஓடி இருக்காங்க. மொத்தம் 2 ரன். ஸோ இங்கே ஃப்ரீ பால் கிடச்சிருக்கு அசோக்குக்கு. ஸோ போன ஓவரில் ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். ஃப்ரீ பால் இலவச அடி. குயிக்கா வந்துச்சுங்க. ஸோ பாலரை தேக்கி போட்டாரு. நல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. தடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். மாதிரி இருக்கு ஃப்ரீ பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ஃபில்டர் கிட்டே ஆடிட்டு சிங்கிள். சூப்பர் ஷேக்கில் வந்திருக்காரு நமீன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் தெரிச்சிருக்கு. இதுலேயும் சிங்கிள் மட்டும். கேப்ல ஆடிட்டா இருக்கு அவர்ஸ்ல. ரெண்டு ஓடி எடுத்துருக்காங்க. டபுள். நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் கொல்ல. ஸோ 1 மந்த்ஸில் எடுத்திருக்காரு. மிஸ்ஃபீல் பண்ணி அது பவுண்டரி போயிடுச்சுங்க. மிஸ்ஃபீல் பண்ணி 4 கிடச்சிருக்கு ஷார்ட் பேட்லேருந்து. ஸோ கேட்சுக்கே ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் கமல். 5 ஓவரோட ஸ்கோர் 42. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மதுரை ஒத்தக்கடை. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆர்டர். ஸோ எல்லா டீமுக்குமே ஒரு ரிவ்யூ கம்பல்சரி இருக்குது கமிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போன ஓவர் லாஸ்ட் பால் வந்து பீமர் நோ பால். ஸோ இந்த ரிவ்யூ எடுத்திருக்காங்க நோ பாலுக்கு. ஸோ நோ பால் கேட்டு ரிவ்யூ எடுத்திருக்காங்க மதுரை ஒத்தக்கடை. போன ஓவர் லாஸ்ட் பால் வந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. பாலர் சேஞ்ச். ஃப்ரீ பால் லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிட்டு. ஸோ இங்கே சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு ஒரு ரன். அதே மாதிரி 2 பீமானோ போட்டதுனால பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்கோர் 44. 5 ஓவர் முடிவுக்கு. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் அவுட்டா லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார். டிஸ்டன்ஸ் போயிருச்சு. கொஞ்சம் ஒரு 6 கிடச்சிருக்கு. 6 பதிவு பண்ணியிருக்காரு அசோக். செகண்ட் பால் ஷாட். இந்த மாதிரி லாங் ஆஃப் அடிச்சிட்டாருங்க. இதுவும் 6 போயிருச்சு. பேக் டு பேக் இங்கே 2 6 கொண்டு வந்திருக்காரு. இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் 2 பாலையுமே 6 மாற்றி கொடுத்துருக்காரு. ஷாட் அடிச்சிட்டாருங்க மறுபடியும். இதுவும் 6 போயிருச்சு. ஸோ இந்த 6ஓட இங்கே ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணியிருக்காரு அசோக். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல முதல் பேட்ஸ்மேன் ஹாட்ரிக் 6 கொண்டு வந்திருக்காரு. ஸோ அசோக் மட்டுமே 14 பாலை பிடிச்சி 40 ரன்னு காட்டியிருக்காரு. இங்கே பாலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4th ஒன் சிங்கிள் வைட் ரீபால் ஷாட் அடிச்சாங்க. இதே நேருக்கு நேர 6 போயிருச்சுங்க. ஸோ 4வது 6 கொண்டு வந்திருக்காரு இந்த ஓவரில். ஸோ நான் இங்கே அப்பேர் சிக்னல் நோ பால் கொடுத்துருக்காங்க. அதான் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரீ பால் கிடச்சிருக்கு அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு. ஃப்ரீ பால் எக்ஸன்ஸ் ஆடிட்டு சிங்கிள் ஒரு ரன் மட்டும் கிடச்சிருக்கு. இந்த லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிட்டு இதுலேயும் சிங்கிள். ஷாட் கூட லெக் ஸ்டம்ப்ஸ்ல 6 போயிருச்சுங்க. இந்த 6ஓட இங்க அவருக்கான 50 ரன்னா பதிவு பண்ணியிருக்காரு அசோக். இந்த டோர்னமெண்ட்ல முதல் பேட்ஸ்மேன். நல்ல பேட் ப்ரோ. நல்ல பேட் ப்ரோ. 50 ரன்னு ஆடியிருக்காரு. ஸோ ஒரே ஆளம் ஹாஃப் செஞ்சுரி. 6 ஓவரோட ஸ்கோர் 76 ரன்னு ஆடியிருக்காங்க மதுரை ஒத்தக்கடை. ஸோ 17 பாலை பிடிச்சி 53 ரன்னு ஆடியிருக்காரு அசோக். பாலிங் எல்லாம் சிராஜ் வந்திருக்காரு. சார் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரன்ல போட்டிருந்தாரு பவர் பிளே ஓவர். எக்ஸன்ஸ்ல வைடு சிங்கிள். டைரக்டா நோ பால் கொடுத்துட்டாங்க.
இங்கே ஃப்ரீ பால் கிடச்சிருக்கு, மறுபடியும் அசோக் லோஸ் அடி ஷாட். அதுவும் 6. ஸோ ஃப்ளாட்டாக போயிடுச்சு. ஃப்ரீ பாலையுமே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு அசோக். நல்லா ஆடிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். பேட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அரௌண்ட் த கில். ஓகேப்பா, கீழே அண்டரில் வந்துருச்சு. டாட் பால். மெட்டீரியல் அடிக்கணும். 2 ரன்னுக்கு முயற்சி. இங்கே நல்லா ரன்னிங், குயிக்காக ஓடிட்டாங்க. டபுள் கிடச்சிருக்கு. அப்படிங்கல பின்னாடி பவுண்டரி போயிடுச்சுங்க. இந்த சம்ஸ்ல இங்கே ஒரு 4 கிடச்சிருக்கு. அவரோட லாஸ்ட் ஒன். ஃபுல் ஷாட்டுக்கு போனா இந்த ஓவரில் லெக் சம்ஸ்லயுமே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. 7 ஓவரோட ஸ்கோர் 99. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். வாய்ப்பு கேப்ல வந்துருச்சுங்க. சிங்கிள் மட்டும். ஸோ இந்த சிங்கிளோட இங்கே ஸோ டீம் 100. ஸோ டீம் செஞ்சுரி. ஸோ 100 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்லையுமே முதல் டீம் செஞ்சுரி ஆடி இருக்காங்க. நேர் ஆடிட்டு 2 கூப்பிட்டுருக்காரு. பார்ப்போம். தப்பான த்ரோ. இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு. டபுள் தேடுவோம். வாலிபால் கீப்பர் கை வசம் டாட். எக்ஸன்ஸ் ஆடிட்டு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 2 சைடு எச் தெரிச்சு போயிருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சிங்கிள் மட்டும். டிஸ்டன்ஸ் போயிருங்க. ஸோ லாஸ்ட் பாலையுமே இங்கே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு அசோக். ஸோ நல்லா ஆடி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை ஸோ பேட்டிங் நல்லா பேட் அசோக். ஸோ அதே மாதிரி 110 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க மதுரை ஒத்தக்கடை. ஸ்கோர் மேட்ச் செகண்ட் மேட்ச். ஸோ 27 பாலில் 80 ரன்னுக்கு ஆடிருக்காரு அசோக். ஒரே ஆள் மட்டும். நல்ல பேட். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபு ஆலி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸோ பாலிங் எல்லாம் செல்வா. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் போய் போகிறாங்க. ஸோ அரௌண்ட் த கில் இந்த ஃபஸ்ட் ஒன். கட்டுக்கு போனால் பேட்டில் தெரிச்சிருக்கு. இங்கே ஒரு மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. அப்படிங்கிற பிகைண்ட் த சம்ஸில் இங்கே பவுண்டரி. லக்கி பவுண்டரி. செகண்ட் பால். இந்த மாதிரி பேட்டில் பவுலரே வர பாலுக்கு மேட்சே பிடிச்சிருக்காருங்க. விக்கெட் கிடைச்சிருக்கு. கட்டன் பால். இப்போ உள்ள வந்திருக்காரு தமீம் நான் பேட்ஸ்மேன். வேற வந்திருக்கு கீப்பர் கை வசம். நெக்ஸ்ட் பால். செகண்ட் பாக்ஸ் கன்சிடர் ஆயிருக்கு. டாட் பால். கனெக்ட் ஆகல. ஃபீல்டர் கிட்ட தான் இருக்கு. சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால். கைவாசம் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிச்சு கொடுத்திருக்காரு செல்வா. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 5. ஒரே லூஸ் பண்ணிருக்காங்க. கீழே கரை. bowling கார்த்திக் செகண்ட் ஓவர். இங்க கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காரு. பேட்ஸ்மேனே மூவ் ஆயிட்டாரு. விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஓவர் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஷேக்ல நீ பேட்ஸ்மேன். செகண்ட் பால். ஸ்டிம்லைன்ல வந்தாரு. கல்ல பட்டிருக்கு. டபுள் மாறுது. தேர்ட் ஒன். சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க வரன். இப்போ ஷேக்ல சிராஜ் ஷாட். நல்ல ஷாட்டுங்க. ஸ்டாருங்க எக்ஸாம்பிள் செகண்ட் ஹாஃப்ல ஒரு முதல் ஆறு கொண்டு வந்திருக்காரு சிராஜ். நல்ல ஒரு ஷாட். நல்ல ஒரு ஷாட். மீண்டும் ஒரு ஷாட் முயற்சி. இந்த ஒரு நேர்மையான ஆடிட்டு கிளிக்கிட்டே சிங்கிள். கட் பண்ணி விட்டு குயிக்காக ஓடிட்டாங்க. சிங்கிள் மட்டும்.
2 பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 14. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் அசோக் வச்சுக்கலாம் ஆளோட ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் ஒரு 6 ஆரோட வெல்கம் பண்ணியிருக்காரு 3வது ஓவர். செகண்ட் பால் ஷாட் நம்பர் அடிச்சாருங்க லாங்கல்ல. இதுவும் 6 பேஜ் பேக் பேக் 2 ஆற கொண்டு வந்திருக்காரு. 3வது ஃபர்ஸ்ட் 2 பாலையுமே பேட்ஸ்மேன் நேம் பயாஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயரா போட்டிருக்காரு. 2 பால் பேஸ் கொடுத்தாப்ல 2 சிக்ஸ் ஏமாத்தி டாட் கரெக்ட்டா நல்ல ஒரு திங்கிங். 2 அப்புறம் போன பால் டாட். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஷாட் டாஸ் பால் அப்படியே எடுத்து வெளியே அடிச்சிட்டாருங்க. ஸோ இந்த ஓவரில் வர 3வது ஆற கொண்டு வந்திருக்காரு பயாஸ். நல்ல ஒரு பந்து வச்சு ஸ்லோயர் ஸ்லோயரா எடுத்து வந்தாரு. சிம்ஸ் ஆடிட்டு சிங்கிள். நல்ல ஒரு ஸ்லோயர் ஆக்கறங்க. நல்ல ஒரு பந்து வச்சு 4 அடிட்டு சிங்கிள் அகைன். ஒரு ரன் மட்டுமே. 4 ஸோ 3 ஓவரோட ஸ்கோர் 34. 2 விக்கெட் வந்து 2 கொடுத்திருக்காங்க. விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கீழக்கரை. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பந்து வச்சு ஆஃப் ஸ்டெப்ல. ஸோ சத்தம் கேட்டுச்சு பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போயிருக்காங்க. ஸோ ரிவ்யூ எடுத்திருக்காங்க மதுரை ஒத்தக்கடை. ஸோ போன பால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ முடிஞ்சுங்க அன்சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் டாஸ் பால் கமிட்டியில் போய் விழுந்துருச்சு. நல்ல ஒரு ஷாட். லாங் ஆஃப் பண்ணி ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சிராஜ். அவருக்கான முதல் 6. 2வது ஆறுங்க. இந்த மாதிரி பேட்டில் தெரிச்சிருக்கு. 2 உடல டாட் ஷாட்டிங் அடிச்சிட்டாருங்க. போயிருச்சு ஹியூஜ் ஒன். 2வது ஆற கொண்டு வந்திருக்காரு இந்த ஓவர்ல சிராஜ். லைனை முடிச்சு போட்டுருக்காரு. கம்பைனிங் டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் டாட் பால். 2 டாட்டோட முடிச்சிருக்காரு. 4th ஓவர் ஸ்கோர் 46. 4 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கீழக்கரை. 65 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி பெறலாம். பவுலிங்ல செல்வா அவருக்கான செகண்ட் ஓவர். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரஞ்சித். சிங்கிள். ஸ்லோரா வந்து போய் டாட் பால். ஒன் மவுண்ட்ஸ்ல பவுண்டரி பேச்சுங்க நெக்ஸ்ட் ஓவர்ல. நாளை கொண்டு வந்திருக்காரு சிராஜ். இந்த மாதிரி லாங்கால் ஆடிட்டார் ஃபிளாட் தான். நல்ல கேட்ச் நவீன். ரொம்ப லோவா வந்துச்சு. லோ கேட்சா புடிச்சு கொடுத்திருக்காரு. சோ விக்கெட் கிடைச்சிருக்கு. நல்லா ஆடிங்க சிராஜ். நல்ல கேட்ச், நல்ல பவுலிங், நல்ல அடிக்குள்ள பேட்ஸ்மேன். சோ பார்ட்னர்ஷிப் பிரேக் த்ரூ எடுத்துட்டு இருக்காங்க. போறாரு. பாப்போம். ஸ்ட்ரைக்ல பாண்டி நீ பேட்ஸ்மேன். ஷாட் பெரிய ஷாட் பண்ணாரு எக்ஸாம்ஸ்ல. ஃபீல்டர்ல பிடிக்க முடியல அப்படிங்கல 1 மவுண்ட்ஸ் பவுண்டரி போயிருச்சு. சோ சஞ்ச முத பாலே பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு பாண்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேரா அடிக்காரு. ஃபீல்டர் கிட்டே சிங்கிள் மட்டும். ஸ்கோர் 56. 5 ஓவர் முடிவுக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கீழக்கரை. பேலன்ஸ் ரிமைனிங்கில் 3 ஓவர் 18 பாலுக்கு 55. இப்போ இந்த மேட்ச் பண்ண 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸில் எடுத்துட்டு வந்தார் டாட் பால். செகண்ட் பால் பேட்லேயும் வாங்கி வச்சு கேட்ச் மிஸ். தற்பால மாறி இருக்கு. தேர்ட் ஒன் மீண்டும் குட் பால். நல்ல ஒரு ஏக்கர் கன்சிடரா இருக்கு. டாட் கொடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேன் சப்ளை ஆஹா எல்லாரையும் வச்சு போட்டாங்க. கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பால் ஆடிட்டு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா ஒரு பால் இங்க 2 ரன் ஓடிட்டாங்க. டபுள் கிடைச்சிருக்கு. சோ நான் இங்க அம்பையர் சிக்னல் நோ பால் கொடுத்திருக்காங்க. சோ மொத்தம் 3 ரன். சோ இங்க ஃப்ரீ பால் கிடைச்சிருக்கு பாண்டிக்கு. ஃப்ரீ பால் இலவச அடி. ஷாட். சோ அடிச்சாங்க ஃப்ரீ பால் கமர்ஷியல். சோ ஆற கொண்டு வந்திருக்காரு ஃப்ரீ பால் இங்க பாண்டி.
புரியுற பால கரெக்டா பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிட்டாரு. நிறைய பெரிய ஷாட் தேவை. பவுலர் நல்லா ஆப்ல இழுத்து பால் நெக்ஸ்ட் ஒன் ஷாட் பண்ணிட்டாரு. இதுவும் 6 போயிடுச்சு. பேக் டு பேக் 2 6 கொண்டு வந்திருக்காரு பாண்டி. இந்த முறை ஃபுல் பேஸ்ல ஏக்கர் பால் 2 6க்கு அப்புறம் இங்க டாட் பாலோட கொடுத்திருக்காரு. இங்க ஸ்கோர் 71. 6 ஓவர் முடிவுக்கு கீழக்கரை. பேலன்ஸ் பண்ணிங்களா 2 ஓவர். 12 பாலுக்கு ரவுண்டா 40 தேவை. இந்த ஓவர் மேட்ச் ஓவர். ஸ்கோர் கண்டி பவுலிங் இல்ல சிவா. ஸ்லோயர் பால் கண்ட்ரா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் ஷாட். முதல் 6 வந்திருக்கு. ரிமைனிங்ல பாலுக்கு 34 தேவை. பால் பேட்ஸ்மேனை மாத்திட்டாருங்க. கம்பேக்கிங் டெலிவரி. ஆனா கீப்பர் மிஸ் பண்ணி பைஸ்ல சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன். ஷாட் நல்ல டைமிங் பண்ணிட்டாரு. ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. அவர் பேட்ல இருந்து ஒரு ஆனந்த ஒரு 6. மேட்ச்ல மொமெண்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க கீழக்கரை. பாப்போம் நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் ஃபேஸ்ல உடம்புல போட்டிருக்கு பாடி அட்டாக். லெக் பைல சின்ன மட்டும். கடைசி ஒரு பால் முக்கியமான பால். பேட்ல ஒரு ஏஜ் பெயின் தசம்ஸ்ல போயிடுச்சு. பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன். எஸ் பெயின் தசம்ஸ்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு லாஸ்ட் பால்ல. இந்த ஓவர்ல மட்டும் 2 6 ஒரு நாள் கிடைச்சிருக்கு. இங்க ஸ்கோர் 89 ரன் காடி இருக்காங்க 7 ஓவருக்கு கீழக்கரை. ஸோ பேலன்ஸ் ரிமைனிங்ல ஒரு ஓவர் கடைசி 6 பாலுக்கு. ஸோ 22 தேவை இந்த மேட்ச் என் பண்ண. ஸோ மேட்சுமே கடைசி ஓவராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்ப்போம். ஸோ இந்த பேட்ஸ்மேன் நேம் வந்து பாண்டி நான் மாற்றி சொல்லிட்டேன் டிஷர்ட்டில் இருந்தது பார்த்து. ஸோ அவங்களோட நேம் வந்து சரவணன். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டிங் அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலிங் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. இங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு சரவணன். ஃபர்ஸ்ட் பாலுமே ஸோ ரிமைனிங்ல பாலுக்கு 16 தேவை 4 பாலுக்கு. செகண்ட் பால் ரிமைனிங்ல 5 பாலுக்கு 15. தேர்ட் ஒன் ஆடிட்டு இங்க சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்ஸ்ல ஸ்கொயர் ஆடிட்டாருங்க. கேப் அப்படியே பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஸோ பயாஸ் பேட்ல இருந்து இங்க ஒரு 4 பதிவு பண்ணிட்டார் லாஸ்ட் ஓவருக்கு. பேலன்ஸ் ரிமைனிங்ல 3 பாலுக்கு ரவுண்டா 10 ரன் தேவை. அப்போ மேட்ச்ல என்ன வேணா நடக்கும். 3 பாலுக்கு 10. இங்க சரவணன் விக்கெட் கொடுத்திருக்காங்க. ரன் அவுட். இங்க பேட்ஸ்மேன் ரிவ்யூக்கு போயிருக்காரு. விக்கெட் தான் கொடுத்திருக்காங்க. நல்லா அடிக்கும் சரவணன் விக்கெட். ரன் அவுட்டுங்க. ஸோ இப்போ நியூ பேட்ஸ்மேன் தான் உள்ள வரணும். பார்ப்போம். அதாவது சாரி மாற்றி சொல்லிட்டேன். பயாஸ் விக்கெட் கொடுத்திருக்காங்க. ரன் அவுட். ஸோ இந்த மேட்ச் நல்லா ஆடி கொடுத்திருக்காரு பயாஸ். விக்கெட் சக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில். ஸோ நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி உள்ள வந்திருக்காரு. ஸோ ரிமைனிங்ல 2 பாலுக்கு 10. ஸோ இந்த பால் முக்கியமான பால். பேட்ல தெரிச்சு போயிருக்கு. சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன். அம்பையர் சிக்னல் நோ பால் கொடுத்திருக்காங்க. நோ பால். நோ பால் பிளஸ் 1 மொத்தம் 2 ரன்னுங்க. ஸோ இங்கே ஃப்ரீ பால் கிடைச்சிருக்கு சரவணனுக்கு. யார் அடிச்ச பேட்ஸ்மேன் இந்த ஓவரில். ஸோ பார்ப்போம். ரிமைனிங்ல 2 பாலுக்கு 8. ஃப்ரீ பால் இலவச அடி. ஏஜ் வாங்கியிருக்கு. சான்ஸ் பார். இங்கே உள்ள வச்சு எண்டு மாற பார்ப்பாங்க. ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட் கிடைச்சிருக்க விக்கெட். ஸோ ஃப்ரீ பால்ல சிங்கிள் மட்டும். ஸோ 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டுங்க. ஸோ லாஸ்ட் ஒரு பாலுக்கு ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு சரவணன்.
ரிமைனிங்கில் ஒரு பாலுக்கு 7 ரன் தேவை. ஸோ ஒரு பெரிய ஷாட் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். 6 அடிச்சு மேட்ச் பண்ணால் சூப்பர் ஓவர் வருதி போவோம் பார்ப்போம். சூப்பர் வருதி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மேட்ச். கடைசி ஒரு பால் ஆடிட்டாருங்க. இல்லை சரியாக கனெக்ட் ஆகலை. சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால் டாட் பால். ஸோ டாட் பால் இந்த மேட்ச் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் இங்கே மதுரை ஒத்தக்கடை வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி செகண்ட் ரவுண்டு போயிருக்காங்க. நல்ல பிளே. ஸோ நல்ல பிளேங்க இங்கே 2 டீமே. ஸோ நல்ல மேட்ச்சுங்க. ஸோ ஹை ஸ்கோர் மேட்ச் ஆடிட்டாங்க. லாஸ்ட் ஓவராக மேட்சை கொண்டு வந்தாங்க. பட் ஹார்ட் லக். நல்ல பிளேங்க 2 டீமே. நல்ல பேட் சரவணன். நல்ல மேட்ச். இந்த மேட்ச்ல 80 ஓட்டங்களை பெற்ற 80 ரன் பண்ண பேட்ஸ்மேன் அசோக் அவங்களுக்கு வந்து ஃபேன் கொடுக்குறாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வழங்கப்படுகிறது. நல்ல ப்ளே ப்ரோ. அதே மாதிரி இந்த மேட்ச்ல நல்லா ஆடி கொடுத்தாங்க சரவணன். கடைசி வரை வெற்றிக்காண்டி போராடினார். கீழக்கரை டீம்ல இருந்து அவங்களுக்கு வந்து கீழக்கரை அணியின் நல்ல பேட் ப்ரோ. சின்ன இடத்துலதே வெற்றி